என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நமக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். வேதத்தில் இப்படி இருக்கிறதே, அதற்கு என்ன பதில்? வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அநேகர் எழுப்புகிறார்களே, அப்படியானால் இதற்கு பதில் உண்டா என்று அநேகருக்குள்ளாக கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இனிய அனுபவத்தை கொண்டு வரப்போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சிக்கு போவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் பதில் தருவார். ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சந்தோஷான ஆனா நம்ம பைபிள்ல இருந்து சில கேள்விகளுக்கு பதில்களை நம்ம பார்க்கணும்னு, சரியா? விசேஷமாக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனனத்தின் பட்டியல், அதாவது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒரு 3 பெண்கள், அதுல பாத்தீங்கன்னா அவங்கள எப்படி சித்தரிக்கப்படுகிறது, ஒருவேளை அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்னு யூதா தாமார், இல்லையா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராகாப் என்னும் வேசி. மூன்றாவது ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டால் பத்சேபால். அப்போ உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் பத்சேபால் அங்க சாலமோனை பெற்றெடுத்தாள் அப்படின்ட்டு இந்த வம்ச வரலாறுல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ அநேகருடைய கேள்வி, எப்படி ஒரு கடவுளா இருக்கிறவர் அந்த சந்ததியில பிறப்பாரா? ஏன்னா விபச்சாரம் பண்றவங்களுடைய பிள்ளைங்க, விபச்சாரம் அந்த பாவம் தடை செய்யப்பட்ட காரியம். அது விசேஷமாக மிக முக்கியமானது. தேவாலயத்திற்குள்ளாக அவர்கள் உட்பிரவேசிக்கலாகாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியம். இதுல கடவுள் எப்படி பிறப்பார்? இது அநேகருக்கு ஒரு கேள்வி. அதனால இதற்கு இன்னைக்கு பதில் பார்க்கலாம். நிச்சயமான இந்த வசனம் முதலாவது நம்ம என்னன்னா, உபாகம புஸ்தகம் 23ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வேசி பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு 10ஆம் தலைமுறை வரைக்கும் உட்படலாகாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இப்போ நம்மகிட்ட இந்த கொஸ்டினை எழுப்புகிற சகோதரர் என்ன அப்படின்னா, உங்களுடைய கடவுள் விபச்சார சந்தில பிறந்திருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படிங்கிற முதல் கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்க கேட்டது போல கடவுள் விபச்சார சந்தில பிறப்பாரா அப்படிங்கிற ஒரு 2வது கொஸ்டின் பண்றாங்க. இப்ப முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது, முதலாவது அவர்கள் குற்றப்படுத்துகிற யூதா தாமார், ஆதியாகம புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை குறித்து. அங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா யூதா தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த தவறு 26ஆம் வசனத்தை அவர் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை விட அவள் நீதி உள்ளவள் அப்படின்னு சொல்றார். தாமாரை பார்த்து தான் குற்றவாளி என்பதை அவர் ஒப்புக்கொள்றார். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தவறுதான் செய்தார். பாரேஸ் ஒரு தவறான இதுல பிறந்தவர் தான் அப்படிங்கிறத அங்க வேதாகமே நமக்கு அழகாக அந்த விஷயத்த சொல்லுது. ஏன்னா நடந்த சம்பவத்தை சொல்லுது. இது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 400 இருந்து 500 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம். அப்போ நியாயப்பிரமாணம் உபாகம் 23ஆம் அத்தியாயத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது 500 வருஷத்துக்கு பின்பாக. அப்ப அந்த 500 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ஒரு பிறந்த ஒரு மனிதனுக்கு இந்த கட்டளை கண்டிப்பா போய் அப்ளிகபிள் ஆகாது. அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனாலும் ஒரு தான் குற்றத்தை உணர்ந்தா, அதாவது உண்மை அதுதான். அதாவது தன்னுடைய மருமகளோடு கூட செய்த தவற அவர் உணர்ந்து, நான் நீதிமான் இல்ல அப்படிங்கறத அவர் ஒத்துக்கொள்றாரு. இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப நல்ல அழகான வார்த்தை, அதற்கு பின்பு அந்த பெண்ணோட தொடவே இல்ல. அது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு அந்த பெண் கிட்ட அவர் அந்த உறவுக்குள்ள போகல. இதான் உண்மையான மனம் திரும்ப. ஆமா, உண்மை. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கட்டளை வருகிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்பாக இருக்கிற மனுஷனை அந்த கட்டளைக்கு உட்படுத்த முடியாது. இது மோசே காலத்துல நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால யூதா தாமாருடைய விஷயத்துக்கும் இந்த நியாயப்பிரமாணத்துல வருகிற இந்த வசனத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ள முடியும். அதனால அந்த வசனத்தின்படி யூதா தாமாருடைய விஷயத்துக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து அந்த வசனம் யார குற்றப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னா, ராகாப் அப்படிங்கிற வேசி, எரிகோ பட்டணத்துல இருந்த ராகாப் என்கிற வேசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்தினுடைய 2-3 வசனங்களை நம்ம ராகாப் வேசியை பற்றி வாசிக்கிறோம்.
இந்த ராகாபேசுடைய சம்பவம் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல இருந்து கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் ஏறக்குறைய இருக்கக்கூடிய அந்த ஆண்டுகள்ல நடந்த சம்பவம். அது எரிகோ பட்டணத்திலே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில். ஆக்சுவலா நம்ம எப்படி அது சொல்ல முடியும் அனுமதிக்கப்பட்ட தொழில்னா, ராஜாவே அறிந்து அந்த பட்டணத்து வாசல்ல அந்த அந்த அலங்கத்தை ஒட்டுன மாதிரி அவளுடைய வீடு இருக்குது. ரெண்டாவது ராஜா ஆள் அனுப்புறாரு, உங்ககிட்ட அந்த ஆட்கள் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ரூவலோட நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம் அந்த ஊர்ல. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு வேசி என்பவள், அவள் வந்து ஒரு அப்ரூவலோட கவர்மெண்டோடைய அந்த அரசாங்கத்துடைய அப்ரூவலோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேசியை தான் பாக்குறோம். அந்த காலத்துல அந்த தொழில் அவளுக்கு அது தவறானதாகவே இல்லை. ஆனா அவள் இஸ்ரவேலுடைய தேவனை பற்றி கேட்ட உடனே, அவரை பற்றி அறிந்த உடனே, அவ வந்து அந்நிய பெண், அவ வந்து எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள், தெரியாது. அவ இஸ்ரவேலுடைய தேவனை பற்றி அறிந்த உடனே அவ தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். இஸ்ரவேலுக்கு சாதகமாக உண்மையான தேவனை அறிந்து கொண்டேன்னு சொல்லி அவ அந்த இடத்துல வந்த ஒற்றர்களுக்கு, வேவு பார்க்க வந்த ஒற்றர்களுக்கு அவள் சாதகமாக நடந்து இஸ்ரவேல் தேவனுக்கு அவள் கீழ்ப்படிந்து போகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த பெண் பிறகு அவ இந்த மாதிரி ஒரு ஓரத்துல ஊரின் எல்லையிலோ அப்படி வாழல, அவள் இஸ்ரவேலுடைய நடுவில் கூட இருந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அதற்கு பிறகு அவ அந்த விபச்சார தொழிலை செய்யல, அந்த வேசி தொழிலை செய்யல. அதுக்கு பிறகு அவ சல்மோனை கல்யாணம் பண்ணி அவ பிள்ளை போவாசி பெற்றாள்னு சொல்லிட்டு நம்ம வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது திரும்ப அந்த தொழிலுக்கு போகல. அப்ப மனம் திரும்பின பிறகு அவ ஒரு உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு அந்த தொழிலுக்கு நாம் போகாம திரும்ப தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம ராகாபனுடைய விஷயத்துல பாக்குறோம். அதனால அவங்களுடைய பிறந்த பிள்ளை போவாஸ் எந்த விதத்திலையும் சபைக்கு உட்படலாகாதுன்ற அந்த வசனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது நம்ம மூன்றாவதா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பத்சேபாள். ஆண்டவர் தெளிவா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் தாவீது சாலமோனை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். உண்மையாலுமே வேதாகமத்தினுடைய தேவன் பரிசுத்தத்திலே, மனிதனுடைய பரிசுத்தத்திலே எவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவீது கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவர் கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர், கடவுளினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு தேசத்தினுடைய ராஜா. அந்த காலத்துல ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர். இன்னையில இருந்து கணக்கு பண்ணோம்னா 3000 வருஷத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல என்ன வேணா செய்யலாம். அவர் எத்தனை பெண்களை வேணா எடுத்துக்கலாம், யாரை வேணா கொலை செய்யலாம், இதுக்கு ஒரு தடையே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல, ஏன்னா நாகரிகங்கள் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னில இருந்து 300 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்பாகவே சில ராஜாக்கள் அல்லது சில அதிகாரிகள், சில அரசர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னையில இருந்து 3000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு தவறை, முதல்ல அதை தவறுன்னு சொல்றதுக்கு தேவனுடைய மனுஷங்க போன போதே அவர் தன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து இறங்கி தான் பாவி என்பதை ஒப்புக்கொண்டார் என்பதை வேத வசனம் தெளிவா சொல்லுது. அது மட்டுமல்ல, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு ரொம்ப உண்மையானவராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை சொல்லும் போது கடவுள் அவரை எப்பவும் சொல்லி காமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பத்சேபாளுடைய விஷயத்துல மட்டும்தான் தாவீது குறைவுள்ளவராக இருந்தார். ஏன்னா அவர் இன்னொருடைய மனைவியை அபகரித்து கொண்டார் அப்படிங்கறத தெளிவாக வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் இன்னொருடைய மனைவியாக அவர் இருந்த பொழுது பத்சேபாள் இடத்துல அவருக்கு பிறந்த குழந்தை மரித்து போனது. அந்த குழந்தை உயிரோடு இல்லை, கடவுள் அந்த குழந்தையை அடித்தார். அந்த குழந்தையுடைய அந்த சீரழிவு பார்த்து தாவீது கண் கலங்கி கதறி ஜெபித்தார் என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அறிந்தார். வேதம் தெளிவா சொல்லுது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தாவீது தன் மனைவியை அறிந்து அதற்கு பிறகு தன் மனைவியோடு கூட சேர்ந்து பெற்ற குழந்தை தான் சாலமோன் அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. அவர் மனைவி முன்பாக அவர் உரியாவுடைய மனைவியாக இருந்தவள் பத்சேபாள். பிறகு தாவீது தன்னுடைய மனைவியாக்கி கொண்ட பிறகுதான் சாலமோனை தாவீது பத்சேபாள் இடத்துல பெற்றார் என்று அறிந்து கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது ஒரு வரலாற்றை மறைக்க முடியாது. ஒரு வரலாறு என்பது மறைந்து போது. ஆண்டவர் தாவீதை மன்னித்து விட்டார். தாவீதுக்கு அவர் மன்னிப்பை கொடுத்து விட்டார். அவர் அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள் முடிந்தாலும் வரலாறு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அது என்றைக்குமே மறையாது. ஏன்னு சொன்னால் பத்சேபாள் உரியாவின் மனைவியாக இருந்தவள் தான் பிறகு தாவீதுக்கு மனைவியாக மாறினாள். அப்ப இதை கடவுள் குறிப்பிட்டு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல. அப்ப என்ன அப்படின் போது உரியாவுடைய வம்ச வரலாறை வாசிக்கும் பொழுது அந்த காரியம் உணர்ந்துவிடும், ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்.
ஏன்னா பரிசுத்த தேவன் தான் அப்படி வந்து சொல்ல முடியும். அவ்வளவு தைரியமா தன்னுடைய ஒரு நம்பிக்கைக்குரியவனே ஒரு தவறு செய்த பொழுது அதை சுட்டி காட்ட பரிசுத்த தேவனால் மட்டும்தான் முடியும். இல்ல மற்ற தெய்வங்களா இருந்தா அதை மூடி மறைத்து அதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டை கட்டி அப்படிதான் போயிருக்குமே ஒழிய, ஆனால் ஆண்டவர் தெளிவாக பச்சைவாளை பற்றி சொல்லும் பொழுது உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் தாவீது சாலமோனை பெற்றான். அப்ப இந்த இடத்துலயும் வந்து விபச்சாரம் கிடையாது. ஆண்டவர் வந்து பரவாயில்ல, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பரவாயில்ல, விட்டுருவோம் சொல்லவே இல்லை. பாருங்க, பைபிள்ல எங்கேயுமே விபச்சாரம் பண்ணவங்களும் ஆண்டவர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லல. அப்ப இதுதான் நம்ம பாக்குறோம். இதுவுமே வந்து விபச்சாரம் அல்ல. தாவீது தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்ட பிறகு அவளோடு கூட பிறந்த ரொம்ப அழகான வார்த்தை அது, மனைவியாய். அப்ப வந்து மனைவி இடத்தில் அல்ல, மனைவியா இருந்தவள் இடத்தில், உரியாவின் மனைவியா இருந்தவிடத்தில். வசனம் தெளிவா சொல்லுது. வாசிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஏற்படுகிற குழப்பம் தான், மற்றபடி இது ஒன்றும் தவறான எந்த இதுவும் கிடையாது. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில வேதாகமத்திலிருந்து நம்ம தெளிவா வாசித்தோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பானது சபைக்கு உட்படலாகாதுங்கிற அந்த நியாயப்பிரமாண கட்டளைக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ராகாபுனுடைய காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து காலத்துக்கும் பல 100 வருஷங்கள். அதே மாதிரி பத்சேபாளுடைய காலத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கும் பல தலைமுறைகள். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுனா, யுபாகம் 23 அதிகாரத்தினுடைய அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவன் வந்து சபை கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்ப இந்த எதுவுமே வந்து விபச்சாரத்துல பிறந்த குழந்தையும் அல்ல. அடுத்தது விபச்சாரத்துல பிறந்த குழந்தைங்கிற அந்த கட்டளையானது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தவும் பொருந்தாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அடுத்த கேள்வி எப்படின்னா என்ன அப்படின் போது, கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு விபச்சார சிந்தையில பிறப்பாரா? இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சந்ததியில பிறப்பாரா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்ல போனா நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் சொல்றோம் நம்ம ஏற்கனவே பல முறை விளக்கி இருக்கிறோம். திரும்பவும் கூட நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தை, பிதாவினுடைய வார்த்தையானவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். நம்ம தெளிவா சொல்றோம். அதாவது முழு கடவுளும் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார் நம்ம சொல்லல, கடவுளுடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கடவுளே இல்ல, பூமியில மனுஷனா இருந்தபோது கடவுளே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினோ ஒரு வாதமோ இங்க எழுப்பவே முடியாது. அதுதான் உண்மை. அப்போ பைபிள இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, இயேசுவே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு தான் சொல்றார். அவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தவர், ஏதோ கன்னி மரியாளுடைய வயிற்றிலிருந்து உருவானவர் அல்ல. அவர் இறங்கி கருவாக கன்னி மரியாளுடைய வயிற்றுக்கு வந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையாகிய கடவுள் இந்த பூமியில எப்படி வந்தார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த விபச்சார சிந்தையில பிறந்தாரு, கடவுள் வந்து விபச்சார சிந்தையில பிறப்பாரா அப்படின்னா, அதுவும் இல்லாம கடவுள் வந்து இவ்வளவு மலஜலத்தை எல்லாம் சுமப்பாரா அப்படிலாம் கேட்கிறான். ஆக்சுவலா கடவுளுடைய அன்பு வேதாகமும் நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பே இதுதான். அவர் எப்படியெல்லாம் நமக்காக மாறினார். கடவுளுடைய வார்த்தையானவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாருன்னா, அவர் நம்மேல் வைத்த அன்பு. அதான் யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவரோட அன்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவர் சாதாரணமா வந்து வரல, எல்லாவற்றையும் விட்டுதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். கடவுள் இந்த பூமிக்கு வந்தாருன்னா ஏன் இவ்வளவு ஒரு மோசமான சந்ததியில பிறக்கணும் அப்படின்னா, இதை விட படு மோசமானதுதான் இந்த உலகத்தினுடைய சந்ததிகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அதுலதான் இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். ஏன்னா இந்த ஜனங்களை மீட்கும்படியாக, இப்ப இந்த சந்ததிகளை மீட்கும்படியாகத்தான் ஒரு பரிசுத்த குமாரனாய் இந்த பூமியினுடைய எந்த ஒரு காரியம் இல்லாமல் பரலோகத்தினுடைய தேவனுடைய வார்த்தையானவர் இந்த பூமியிலே கருவாக கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உருவானார். பரிசுத்த குமாரன். ஒரு மரியாளுடைய இதுவும் கிடையாது, அது மனுஷனுடைய இதுவும் அல்ல, அது கடவுளுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஒரு கருவாக கன்னி மரியாளுடைய வயிற்றில் உற்பவித்தார். அப்ப மரியாளுடைய அந்த கர்ப்பத்துல அவர் உற்பத்தி ஆனதுனாலதான் அவர் மரியாளுடைய குமாரன் சொல்லப்பட்டார். அவரு யோசேப்பு மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டபடினா அவர் யோசேப்பினுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டார். ஒழிய மரியாளுடைய இதுல இருந்தோ அல்லது யோசேப்பினுடைய இதுல இருந்தோ இயேசு பிறக்கல, அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டவர். இதுதான் நம்ம தெளிவா புரிந்து கொள்றோம். அது எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த சந்ததிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனாலும் மரியாளுடைய கர்ப்பம் அவருக்கு கொடுக்கப்பட்டபடினாலே,
அந்த கர்ப்பத்துல அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடினால்தான் இந்த மனுக்குலத்துக்காக அவர் மரிக்கும்படியாக ஒரு மனுஷனாக இந்த பூமியில பிறந்தார். இன்னும் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 8:9 பார்த்தா அவர் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரனானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னரான கடவுள் இந்த பூமியில நமக்காக ஒரு தரித்திரன் போல, வசனத்துல கூட வாசிக்கலாம், நரிகளுக்கு குழிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவார், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்கு இடமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:13 நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாபங்களை போக்கும்படியாக, சாபம் பிடித்த அந்த சந்ததியில ஆதாமிலிருந்து வந்த அந்த சாபத்தினுடைய அந்த விளைவுகளை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:9 வாசிக்கும் பொழுது அவர் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவரானார். தேவ தூதர்களை உண்டாக்கினவர், தேவ தூதர்களை படைத்தவர், சர்வ சிருஷ்டியும் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வார்த்தையானவர் இந்த பூமியில தேவ தூதரை விட சற்று சிறியவரான மனுஷகுமாரனாக மாறினார். அப்ப பாருங்க, இது மட்டுமல்ல, பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 6-7 வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் அவர் சாதாரண ஒரு அடிமையாக இந்த பூமிக்கு வந்தார். அது மட்டும் இல்ல, மத்தேயு 20:20 இயேசு சொல்றார், நான் ஊழியம் கொள்ள வராமல் நான் ஊழியம் செய்ய வந்தேன். கடவுள் இந்த பூமிக்கு இப்படித்தான் வந்தார், சாதாரண மனுஷனாக நமக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தார். கலாத்தியர் 4:5 அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வந்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன், நியாயப்பிரமாணத்தை இறக்கிய தேவன், தீர்க்கதரிசிகளை அனுப்பினவர் தானே அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கல நமக்காக. அதான் சொல்லுது, அவர் பெரிய அன்பை நம்ம மேல கூர்ந்திருக்கிறார், இந்த மனுக்குலத்து மேல. ரோமர் 8:3 பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். இது ஒரு பாவ மாம்சம். ஆக்சுவலா ஆதாமினாலே வந்த பாவத்தினுடைய அந்த விளைவு நம்ம ஒரு சபிக்கப்பட்ட இந்த தேசத்துல, இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை, எங்கேயும் பிரச்சனை, எங்கேயும் அந்த இடத்துலதான் தேவன் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். அதான் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 1 பேதுரு 3:18 அநீதியானவர்களுக்கு பதிலாக அவர் நீதியானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நீதியாக இந்த பூமிக்கு வந்தார். இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை கடவுளுக்கு அது இந்த காரியம் எல்லாம் நியாயமா தகுதி அல்லதான். அவர் ஒரு சாபமாக மாறணும். அதாவது இப்படி சொல்லும் போது நடுவில் வைக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இயேசு அப்படி வரணும்? அப்படி இருந்துகிட்டே ரட்சிக்க கூடாதா? இல்லையா மேல இருந்துகிட்டே இயேசு நம்மளெல்லாம் பாவத்துல இருந்து விடுதலை ஆக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது உண்மையாகவே கடவுளுடைய அன்பை மனுஷன் ருசிக்க முடியாது. இப்போ நமக்காக அவர் நீங்க சொன்ன மாதிரி நமக்காக நீதியானார், நமக்காக நீதியாக வந்தார், பாவ சரீரத்தை அவர் சுமந்தார், சாபத்தை சுமந்தார் அப்படின்னா சொல்லும் போது அப்படியே அதுல அவருடைய அன்பை ருசிக்க முடியுது. 2வது, கடவுளை கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பா நமக்கு யாரும் அருகதை. இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ளும்படியாகத்தான் தீர்க்கதரிசிகள்லாம் வராங்க. ஏன் தீர்க்கதரிசிகளுக்கு பதிலா ஏஞ்சல்ஸே வந்திருக்கலாமே? ஏஞ்சல்ஸ் கட்டளை இட்டுட்டு அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. கடவுளே கூட தீர்க்கதரிசியை அனுப்பாம, தீர்க்கதரிசியை கொடுக்காம இல்லையா, அவரு டைரக்டாவே ஏஞ்சல் அனுப்பிச்சிருக்கலாமே. ஆமா, டைரக்டா ஏதோ தூதர் ஒரு 5-6 தூதர் தூதர்களே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்? அவர்கள் நம்மை போல மனுஷங்களா இருந்து நம்மை போல வாழ்ந்திருந்தாதான் அவர்கள் சொல்லுகிறது நாம கேட்போம். அப்போ பொதுவாகவே மனிதன் சொல்ல, என்ன மாதிரி என்னோட பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடவுள் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு மனிதனை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளையாக நம்ம நேசிக்கிறார், நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். நம்மள ஏதோ அடிமைகளாக மட்டும் நம்ம இருக்கணும், ஒரு ஸ்லேவரி தான் நம்ம அப்படி கிடையாது. ஆண்டவர் அது மாதிரி எங்கேயுமே பைபிள்ல சொல்லல, எனக்கு அடிமை அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. அதே போல பிதாவாகிய தேவன் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீ எனக்கு அடிமைன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் இல்ல, அவர் தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தன்னை தாமே தாழ்த்தினார். இந்த பூமியில அவர் தாழ்த்தி வந்தார். நம்ம நேசித்தபடினால பிதாவாகிய தேவன் அதை அனுமதித்தார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து அதனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அன்புதான் மனுக்குலத்துக்கான ஒரு பெரிய மீட்பு, மனுக்குலத்துக்கான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை வச்சுக்கிட்டு
அவர் மலை ஜலத்தை சுமந்தாரா? உண்மைதான். பாவ மாம்சத்துலதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவ மாம்சத்துலதான் வந்தார். நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம மீட்கும்படியாக, எல்லா விதமாக அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அப்ப இந்த அன்புக்கு ஈடாக நம்ம எதையுமே கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு நேசம் நம்முடைய தேவன் நமக்காக பலியானார். அதான் தீமோத்தேயுல வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்தார். அவர் விபச்சார சந்தில பிறந்தாருன்னா உண்மையா பாவ மாம்சத்துலதான் வந்தார். பாவ விபச்சார சந்ததிகள்ல தான் இந்த பூமியில அவர் ஜெனித்தார். ஏன் அப்படின்னா நம்ம மீட்கும்படியாக, நம்ம விடுவிக்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தேவகுமாரன் நமக்காக பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சந்ததியில வந்தாலும் அவங்க எல்லாருமே மனம் திரும்பினவங்க. அவங்க அத்தனை பேருமே தான் செய்த குற்றத்தை உணர்ந்தவங்க. இஸ்ரவேலின் தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தவங்க. அப்படி செய்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினவர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான காரியம். இதுல ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, தாவீது பத்சேபா இடத்துல பாவம் பண்ணாரு. ஆனால் வேதானதற்கு பின்பு சூனேமூர்ல இருந்து அபிஷேக் கொண்டு வரப்படுகிறார். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தாவீது அவளை அறியவில்லை. அதுல நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் பட்டதே போதும், இதுக்கு மேல இன்னொரு தடவை நான் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு இன்வேலிடா ஒரு கோமா ஸ்டேஜ்ல இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் சாலமோன் எல்லாம் சூஸ் பண்றாரு. அப்போ அவர் இந்த நினைவு எல்லாம் இருக்கதான் செய்து இருந்தா கூட அந்த தாவீதுக்குள்ள அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏற்கனவே செஞ்சுட்ட, இனி கேர்ஃபுல்லா இரு. பட் அவருடைய மகனாகிய சாலமோன் தப்பு செஞ்சார் தான், உண்மைதான். ஆனால் கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதுனுடைய அந்த பரிசுத்தம், தாவீதுனுடைய அந்த உண்மையான நீதியுள்ள ஒரு வாழ்க்கை கண்டிப்பா ஒரு பாடம். நாத்தான் சொல்றாரு நீ தப்பு செஞ்சுட்டேன்னு, ராஜா நீ எப்படி சொல்லுவேன்னு சொல்லல பாருங்களேன், அக்செப்ட் பண்ணாரு பாருங்க. அந்த ஒரு இருதயம், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, மேசியாவை பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசி சொல்றேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, என்னைய போய் அப்படி சொல்லலாமா, என்னைய சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒண்ணுமே சொல்லல. அக்செப்ட் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி உருண்டு அழுது மன்னிப்பு கேட்டு அப்புறம் எழுந்து தன்னுடைய வாழ்க்கை, புது வாழ்க்கை ஆரம்பித்தார்ல. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல இனிய அனுபவத்தை கொடுக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நிச்சயமா அதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அதனால ரெண்டு குற்றச்சாட்டுகளுமே வேதாகம அறிவு குறைவுனாலதான் ஏற்படுகிறது. ஒண்ணு, கடவுள் விபச்சார சந்தையில பிறப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு அறிவு குறைவு தான். ரெண்டாவது கர்த்தருடைய சபைக்கு விபச்சாரக்காரன் உட்படல் ஆகாதுன்னு உங்க பைபிள் சொல்லுது, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த ரெண்டு கேள்வியுமே வேதாகம அடிப்படையில எந்த விதத்திலும் அது நிற்க முடியாது. வசனத்தின்படி தெளிவாக அந்த காரியங்கள் இருக்கிறது நம்ம பாக்குறோம். ரொம்ப அற்புதமான விளக்கம். 10ஆம் தலைமுறை ஆனாலும் அப்படின்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை அப்படியே அந்த வாழ்க்கை அவர்கள் யாரும் வச்சா கூட 10ஆம் தலைமுறை தாண்டி எத்தனையோ ஜெனரேஷன் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஸோ எப்படி நம்ம வேதத்தை புரிந்து படித்தால் அதை விளங்கிக்கலான்றதற்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு காரியங்கள். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு அன்பானவர், அவ்வளவு ஒரு அன்பான ஒருவரை இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாய் பார்க்க முடியாது. ஒருவேளை அவர் மேல இருந்தே எதை வேணா செஞ்சிருக்கலாம், ஏன் இந்த பூமிக்கு வரணும், ஏன் இந்த பூமியில அவர் அப்படி உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ நம்மளை விடுவிக்கிறதற்காக நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி, யோசித்து பாருங்க, ஒரு ஒரு பே பண்ணார். He paid something. எதையோ ஆண்டவர் கிரயம் செலுத்தினார், சும்மா இல்ல. ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு உங்களை எண்ணி கொண்டு செல்வதற்காக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்து உங்களை எண்ணி இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஏன் கடவுள் வரணும்? கடவுளை கேள்வி கேட்கிறதுக்கு நாம் யார்? இந்த நாளிலே ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன், மனசாட்சி உறுத்துது, சரியா தப்பான்னு தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க போராடி கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில கடவுள் மன்னிப்பாரா என்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இன்னும் போராடிட்டு இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். எந்த ஒரு பாவத்தையும்
வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை வெறுக்கிறவர். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பாவத்தை வெறுத்தாலும் பாவியை நேசிக்கிறவர். ஆண்டவர் ஒரு மனிதன் 38 வருடமாக பெதஸ்தா எனும் குளத்தண்டையிலே படுத்த படுக்கையில் இருந்தான். இயேசு அவனை சுகமாக்கினார். தேவாலயத்துல பார்க்கும்போது இயேசு அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புறார். எப்படிப்பட்ட ரட்சிப்பு? எனக்காக சிலுவையிலே தன்னை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, மீட்டெடுத்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பிள்ளையாக மாற்றுகிறார். எவ்வளவு அழகான ஒரு உறவு! இன்னைக்கு இந்த உறவை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, எந்த பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த பாவம் அந்த பாவம் என்பது அல்ல. மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிப்பார். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் ஒருவேளை தெரிஞ்சு துணிஞ்சு செஞ்சுட்டேன், என்ன மன்னியும், என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்குவீங்களான்னு சொல்லி இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் நிச்சயமாகவே அவர் மன்னிப்பார். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை ஆண்டவர் தருவார். எத்தனை நாள் மனசாட்சியில குத்தி குத்தி ஐயோ என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி இப்படியே எத்தனை நாள் ஓட போறோம்? ஒரு நல்ல ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல அனுபவம், ஒரு இனிய அனுபவம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் அவருடைய அன்பை யோசிங்க. எனக்காக பாவமானீர், எனக்காக சாபமானீர், எனக்காக தானே சுவாமி நான் உங்களை ஏற்றுக்கிறேன். எனக்கு பரலோக ராஜ்யம் அந்த நிச்சயம் எனக்கு வேணும். இந்த உலகத்துல இருக்கும்போது பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு வேணும். அர்ப்பணிப்பீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்மை அப்பா என்று கூப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு அந்த சுதந்திரத்தை தந்தீங்களே, உமக்கு நன்றி. அந்த உலகத்துல யார் யாரோ ஆண்டவரே எங்களை நேசித்தவங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்தேன்னு சொன்னவங்க எல்லாம் கைவிட்டுருக்கலாம். ஆனா நீர் எங்களை கைவிடவே இல்லை. எங்கள் மேல் வைத்த முடிய அன்பின் நிமித்தம் இந்த உலகத்திற்கு வந்தீர். எனக்காக எங்களுக்காக மரித்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, திரும்ப வரப்போகிறேன். நாங்கள் இந்த நாளிலே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் என் பாவத்தை மன்னியும் இயேசுவே என்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் மன்னியும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்த, உம்மிடத்திலே ஒரு அசுத்தமும் இல்லை என்பதை எங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். அவர்களை உடைய பிள்ளைகளாக நீர் இழுத்துக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். உங்கள் வீட்டின் தேவைகளை சந்தியும். குடும்பத்தின் குழப்பங்களை மாற்றும். தேவ சமாதானம் இந்த வீட்டை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறுவதாக மெய்யான மெய் தேவனாகிய உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீ தந்த இந்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களோடு நாங்கள் நிச்சயமாய் ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஒருவேளை பைபிள் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.